ஹலோ கைஸ், இந்த வீடியோ அதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா பிஜிடி சீரிஸோட 5th டெஸ்ட் பிங்க் டெஸ்ட்டோட ப்ரிவியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன பிங்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்ட் மேட்ச் அவங்க பிங்க் பால் எல்லாம் ஆட போகிறது இல்லை. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு அவங்க வந்து ஒரு டொனேஷன் மாதிரி பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் மூலிமா வரக்கூடிய ரெவன்யூவை கேன்சர் பேஷன்ஸ்க்காக வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு வந்து டொனேட் பண்றாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த 5th டெஸ்ட் மேட்சை பிங்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து இந்த பிஜிடி சீரிஸை ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டாங்க. 2-1 அப்படின்னு ஆஸ்திரேலியா தான் லீட்ல இருக்காங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா எஸ்சிஜில நடக்குது. இந்த மேட்சை இந்தியா ஜெயிச்சா மட்டும் தான் பாத்தீங்கன்னா 2-2 அப்படின்னு டெஸ்ட் சீரிஸை வந்து ஈக்குவல் பண்ணி பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை இந்தியாவே வச்சுக்க முடியும். ஏன்னா லாஸ்ட் சீரிஸ் பாத்தீங்கன்னா இந்தியா தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ராஃபி நம்ம கிட்ட தான் இருக்கும். இந்த டெஸ்ட் மேட்ச்க்குள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் மேல ஒரு அளவு கடந்த ப்ரெஷர். மற்ற டெஸ்ட் சீரிஸ் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா WTC ஃபைனல்லேருந்து இந்தியா ஆல்மோஸ்ட் வெளியே வந்துட்டாங்க. இந்த டெஸ்ட் மேட்சை இந்தியா வின் பண்ணாங்க அப்படின்னா மேபி அதர் டீம் வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணாங்கன்னா WTC ஃபைனல்ஸோட சான்சஸ்ல இன்னும் இந்தியா அலைவா இருக்கலாம். அதுக்கு முதல்ல இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிக்கணும். ஆஸ்திரேலியா சைட்லேருந்தே வந்துருவோம். ஆஸ்திரேலியன் டீம்ல எனக்கு தெரிஞ்ச அவங்க பிளேயிங் லெவலில் பெருசாக எந்த வித்தியாசமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சாம் கான்ஸ்டாஸ் ஓப்பனிங் வித் உஸ்மான் கவாஜா, லபுஷனே, ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், அலெக்ஸ் கேரி, கேப்டன் பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்காட் போலண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேத்தன் லைன். இதுதான் வந்து ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவலாக இருக்கும். ஆல்ரெடி இந்த மேட்சுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட தான் வருவாங்க. ஏன்னா எஸ்சிஜின்றது பார்த்தீங்கன்னா போத் பேட் அண்ட் பால், அதுவும் பாலில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான பிச்சர் அப்படின்னே சொல்லலாம். இதில் இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னாலும் நேத்தன் லைன் ஆஸ்திரேலியன் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஃபேக்டராக இருப்பார். ஏன்னா இந்தியன் சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆஃப் ஸ்பின்னர் வந்து பிளேயிங் லெவலில் ஆடினாலும் பெருசாக பவுலிங்கே தரமாட்டாங்க. போன மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், எம்சிஜியில் வாஷிங்டன் சுந்தர் பவுலிங்கே போடல. அப்படியே நீங்கள் ஆஸ்திரேலியன் சைடில் அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நேத்தன் லைன் ஒரு எண்டில் பவுலிங் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு சைட்லேருந்து ஃபாஸ்ட் பவுலிங், ஒரு சைடில் ஸ்பின்னர், இப்படி தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா வந்து அவங்களோட டாக்டிக்ஸும் மாற்ற வேண்டிய சேஞ்ச் வந்து இந்த எஸ்சிஜி டெஸ்ட் மேட்ச்ல ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு. சரி, இந்தியா பக்கம் வருவோம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் சுப்மன் கில் வருவாரா மாட்டாரா, இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இல்லை சுப்மன் கில் வரல அப்படின்னா ஆகாஷ்தீப் வேற இன்ஜுரினால ரீப்ளேஸ் பண்ணப்படுவார். இன்ஜுரினால அவர் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்க்கு ரூல்ட் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கன்சர்ன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்லி ஸ்லைட்லி 1 or 2 சேஞ்சஸ் இருக்கும். ரோஹித் சர்மா ஓப்பனிங் வித் SSV ஜெய்ஸ்வால், KL ராகுல், விராட் கோலி, ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், தென் ஒன் அண்ட் ஒன்லி ஜஸ்பிரீத் பும்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி சார் சிராஜ் ஆடுவாங்க. ஆகாஷ் தீப்புக்கு இன்ஜுரி அப்படின்றதுனால அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒன்று பிரசித் கிருஷ்ணா, அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா அகைன் வந்து 11க்குள்ள வரலாம். தான் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்டட் பிளேயிங் லெவல் ஃபார் எஸ்சிஜி டெஸ்ட் மேட்ச் ஃபார் இந்தியா. சரி, இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணி சீரீஸை 2-2 அப்படின்னு ஈக்குவல் பண்ணுவாங்களான்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சா மட்டும் தான் WTC ஃபைனலுக்கான அந்த ரேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா அலைவாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவும் நமக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ண வேண்டியது இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டான அந்த சீரீஸ்ல. அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.